Hi friends, welcome to another video. யூஎஸில் மினிசோட்டா அப்படின்ற ஒரு பகுதியிலேருந்து 80 பேசஞ்சர்ஸோட ஒரு ஃப்ளைட் வந்து கிளம்பியிருக்கு. யூஎஸ்லேருந்து கனடா, அதாவது டொராண்டோ ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகிற டைமில் வந்து ஹெவி விண்ட் அப்படின்னு சொல்லப்படுது அந்த டைமில். ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்டுனால அண்ட் ஆல்சோ வந்து பனிப்பொழிவு வந்து அந்த ரன்வே ஃபுல்லாக இருந்தனால ஃப்ளைட்டு ஃப்ளிப் ஆகி அப்படியே வந்து தேய்ச்சிட்டே போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. அங்கேருந்து பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து மீட்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 80 பேர் வந்து அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 76 பேர் வந்து பேசஞ்சர்ஸ் அண்ட் 4 மெம்பர்ஸ் வந்து க்ரூ மெம்பர்ஸ். அந்த 80 பேருமே இப்போ வந்து உயிரோடு இருக்காங்க. யாருமே இறக்கல இந்த ஒரு ஃப்ளைட் கிராஷில். ஆக்சுவலாக டெல்டா ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ் ஏர்லைன்ஸ் தான் அது. டெல்டா ஃப்ளைட் 4819 அந்த ஃப்ளைட்டு தான் வந்து இந்த கிராஷில் வந்து ஈடுபட்டிருக்கு. அந்த ஃப்ளைட்டோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா CRJ 900LR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு. ஸோ யூஎஸ் ஏர்லைன்ஸான இந்த டெல்டா ஏரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்டவர் ஏர் அப்படிங்கிற டீம் தான் வந்து பார்த்துக்குது. எண்டவர் ஏர் அப்படிங்கிற டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென் கூட கிடையாது, எல்லாமே வந்து உமன் தான். அதாவது க்ரூ மெம்பர்ஸாக இருக்கட்டும், பைலட்ஸாக இருக்கட்டும், அங்கே வேலை பார்க்குற அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், அங்கே ஒருத்தர் கூட வந்து மென் கிடையாது, எல்லாருமே வந்து உமன் தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களோட டேக்லைனே வந்து பார்த்தீங்கன்னா அன்மேன்டு அப்படிங்கிறாங்க, அதாவது ஒரு மென் கூட இருக்கக்கூடாது. தேர் எய்ம் இஸ் டு ப்ரொமோட் லேடி பைலட்ஸ் அண்ட் லேடி க்ரூ மெம்பர்ஸ் இன் தி ஏவியேஷன் ஃபீல்டு. ஸோ அந்த ஒரு ஏவியேஷன் ஃபீல்டில் வந்து லேடிஸ்க்கு முன்னுரிமை, அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை அந்த எண்டவர் ஏர் டீமுக்கு வந்து ஒரு எய்மாக இருந்திருக்கு. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா February 17, 2025 அன்றைக்கி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த ஒரு கிராஷில் வந்து யாருக்குமே வந்து உயிர் பறி போகலை. பட் 21 பேர் வந்து ஹெவியாக இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் தான் இன்னுமே வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டுன்னு சொல்லப்படுது. மீதி 20 பேர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. கெனடியன் அஃபீஷியல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளைட் கிராஷில். அண்ட் அந்த பர்டிகுலர் டெல்டா 4819 ஃப்ளைட்டை வந்து ஃப்ளை பண்ணது வந்து ஒரு லேடி பைலட்டு தான். அந்த பர்டிகுலர் லேடி பைலட்டுக்கு வந்து இப்போ தான் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்ததாக சொல்லப்படுது. அண்ட் அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிசி, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேண்ட் ஆகக்கூடிய அந்த ரன்வேல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி விண்ட் இருக்குது அண்ட் ஆல்சோ ஐஸ் வந்து ரன்வேல படிஞ்சிருக்கு. ஸோ பார்த்து லேண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமில் வந்து அங்கே விண்ட் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38 mph ஸ்பீடில் வந்து வீசியிருக்கு. அந்த அளவுக்கு அந்த காற்று வீசியிருக்கு. ஸோ அந்த காற்று வீசினால தான் வந்து ஃப்ளைட்டு வந்து கட்டுப்பாட்டை இழந்து தலைக்கீழே குப்புற கவுந்து சர்டன் லிமிட்டுக்கு தேய்ச்சிட்டு போய் ஸ்டாப் ஆகிருக்கு. ஃபயர்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான். பட் அதுக்குள்ளே வந்து ரெஸ்கியூ டீம், ஃபயர் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து அணைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எமர்ஜென்சி எக்ஸிட் மூலிமா வந்து எல்லா பேசஞ்சர்ஸுமே இமீடியட்டாக வெளியேற்றப்பட்டாங்க. அந்த விஷுவல்ஸும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஒரு கிராஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட ஒரு விங்கு வந்து அப்படியே துண்டாக கலண்டு போயிடுச்சு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ டெய்லுமே வந்து ப்ரோக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரெண்டுமே நடந்திருக்கு. டெல்டா CEO எட் பாஸ்டின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ரூ மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பைலட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ட்ரெயின்ட் அஃபீஷியல்ஸ் தான். எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாலும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான். அதனால தான் எல்லாருமே வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா CEO வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸான இந்த டெல்டா ஏர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ்க்கு வந்து தலா $30,000 வந்து காம்பன்சேஷனாக கொடுக்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் யூஎஸில் வந்து தொடர்ந்து ஃப்ளைட் கிராஷஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃபியூ வீக்ஸ் முன்னாடி மிட் ஏரில் வந்து யூஎஸ் மிலிட்ரி ஹெலிகாப்டரும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸும் வந்து நேருக்கு நேர் மோதி 67 பேர் உயிரிழந்தாங்க. அதாவது வாஷிங்டன் டிசிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. நம்மளும் அதை பற்றி பேசியிருப்போம். அதே மாதிரி ஃபிலடெல்ஃபியாலேருந்து கிளம்புனா ஒரு ஜெட்டும் வந்து கிராஷ் ஆகி கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு. அதை பற்றின வீடியோவும் நம்ம போட்டிருப்போம். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 வந்து ஆசர்பைஜான் ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி நிறைய பேர் உயிரிழந்தாங்க. ஜிஜு ஏர்னு சொல்லக்கூடிய சவுத் கொரியா ஏர்கிராஃப்டும் கிராஷ் ஆகி நிறைய பேர் உயிரிழந்தாங்க. ஸோ இந்த ஃப்ளைட் கிராஷஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.